ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா தாங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. இது சப்பாத்தி, நான், ரோட்டி கூட வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அடி தூளாக இருக்குங்க. ஸோ இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். இங்கே நான் 200 கிராம் மஷ்ரூமை நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே நான் எடுத்துருக்கக்கூடிய மஷ்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கங்காட்டி நான் முதல்ல அதனுடைய தண்டை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மஷ்ரூமை 4 பீஸாக கட் பண்ணி அதனுடைய தண்டையும் 2ஆக கட் பண்ணி இது மாதிரி பீசஸாக எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெப்பரையும் சோம்பையும் நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அரைச்சி வச்சதை நான் ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கிறேங்க. இந்த பவுடர் நாம் கடைசியாக யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இதை நாம் வச்சிடலாங்க. அடுத்து நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்க்கு மெயினாக கடலெண்ணெய் சேர்த்தும் பொழுது டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்குங்க. அடுத்து எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகி லைட்டாக க்ரன்ச்சியாக ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் விட்டுறலாங்க. இப்படி வெங்காயத்தை நல்லா வதக்கும் பொழுது அந்த காளானுடைய டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்குங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து ஒரு 1/4 கேப்சிகமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2ஐயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளியும் கேப்சிகமும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லா ஜூஸி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிடாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா தண்ணீரோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும் பொழுது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணீரெல்லாம் நல்லா சுண்டி மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான் பீசஸையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது காளான் வேகிறதுக்காக நம்ம எந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காளான்லேருந்து தண்ணீர் விட்டு காளான் வெந்துருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வேக வச்சு எடுத்து பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வற்றி காளான் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மஷ்ரூம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பெப்பர் சோம்பு பொடி இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.